ஓம் சாந்தி. 6/8/2024. இனிமையான குழந்தைகளே, இப்போது பாவ கர்மங்கள் செய்வதை நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் இப்போது நீங்கள் பாவ கர்மங்களை வென்று புதிய யுகத்தை துவங்க வேண்டும். கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியம்? பதில்: தந்தை எப்படி தானே ஆசிரியராகி படிப்பிக்கின்றாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியர் ஆக வேண்டும். எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியரின் குழந்தைகள், ஆசிரியர்கள் சத்குருவின் குழந்தைகள், சத்குருவாகவும் உள்ளீர்கள். நீங்கள் உண்மையான கண்டத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள். உங்களின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களிடம் கேட்கிறார். ஏனென்றால் இது புது ஞானமாகும். மனிதரிலிருந்து தேவதை ஆகக்கூடிய புதிய ஞானம் அல்லது படிப்பு இது. இதை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடியவர் யார்? ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாகிய நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதை மறக்கக்கூடாது. அவர் தந்தையாக இருப்பவர். பிறகு படிப்பு சொல்லிக் கொடுப்பதால் ஆசிரியராக ஆகிவிட்டார். நாம் புதிய உலகத்திற்காக படிக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். புதிய உலகத்திற்காக தந்தைதான் படிப்பு சொல்லித் தருகிறார். முக்கிய விஷயமே தந்தையினுடையதாகும். தந்தை பிரம்மா மூலமாக நமக்கு இந்த கல்வி அறிவை கொடுக்கிறார். யார் மூலமாவது கொடுப்பார் அல்லவா? பகவான் பிரம்மாவின் மூலமாக ராஜ யோகத்தை கற்றுத்தருகிறார் என்று பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை உருவாக்குகிறார். அந்த தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை. இப்போது இருப்பதே கலியுகமாகும். எனவே சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. சொர்க்கத்தில் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருப்பார்கள். மற்ற இவ்வளவு தர்மங்கள் அனைத்தும் இருக்க போவது இல்லை. அதாவது அழிந்துவிடும். ஏனென்றால் சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கின்றன. இப்போது பல தர்மங்கள் இருக்கின்றன. இப்போது தந்தை மீண்டும் நம்மை மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகிறார். ஏனென்றால் இப்போது சங்கம யுகம் உள்ளது. இது மிகவும் புரிய வைப்பதற்கான எளிதான விஷயமாகும். திரிமூர்த்தி படத்திலும் காட்டுகிறோம். பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை என்று. எதனுடைய ஸ்தாபனை? கண்டிப்பாக புதிய உலகினுடையதாக தான் இருக்கும். பழைய உலகினுடையதாக இருக்காது. புதிய உலகத்தில் இருப்பவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகள்தான் என்ற நம்பிக்கை குழந்தைகளுக்கு உள்ளது. ஆக நாமும் கூட இல்லற விஷயங்களில் இருந்தபடி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். முதலாக காமத்தின் மீது வெற்றி பெற்று விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். நேற்று இந்த தேவி தேவதைகளுக்கு முன்பாக சென்று நீங்கள் முழுமையான நிர்விகாரி, நாங்கள் விகாரிகள் என்று சொல்லிக் கொண்டு இருந்தீர்கள். தம்மை விகாரிகளாக உணர்ந்து
கொண்டு இருந்தீர்கள். ஏனென்றால் விகாரத்தில் சென்று கொண்டு இருந்தீர்கள். இப்போது நீங்களும் கூட இப்படிப்பட்ட விகாரம் இல்லாதவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். காமம், கோபம் முதலான விகாரங்கள் இருந்தது என்றால் தெய்வீக குணங்கள் என்று சொல்ல மாட்டோம். விகாரத்தில் செல்வது, கோபம் கொள்வது இவை அசுர குணங்கள் ஆகும். தேவதைகளிடம் பேராசை இருக்குமா என்ன? அங்கே 5 விகாரங்கள் இருப்பது இல்லை. இது ராவணனுடைய உலகமாகும். ராவணனுடைய பிறவி திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கமத்தில் ஏற்படுகிறது. இந்த பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமம் இருப்பது போல அதுவும் ஒரு சங்கமம் அல்லவா? இப்போது ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது, நோய் இருக்கிறது. இது ராவண ராஜ்யம் என்றே அழைக்கப்படுகிறது. ராவணனை வருடந்தோறும் இருக்கின்றனர். வாம மார்க்கத்தில் செல்வதால் விகாரிகளாக ஆகிவிடுகின்றனர். இப்போது நீங்கள் விகாரமற்றவர் ஆக வேண்டும். இங்கேயேதான் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். யார் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கின்றனரோ அப்படிப்பட்ட பலனை அடைகின்றனர். குழந்தைகள் இப்போது எந்த பாவ கர்மமும் செய்யக்கூடாது. ஒருவர் ராஜா விக்ரமாஜித், மற்றவர் விக்ரமராஜா. இது விக்ரமனின் காலம், அதாவது ராவணனுடைய விகாரிகளின் காலமாக உள்ளது. இதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. கல்பத்தின் ஆயுளை பற்றியும் யாருக்கும் தெரியாது. உண்மையில் தேவதைகள் விகர்மங்களை வென்றவர்களாக இருப்பவர்கள். 5000 வருடங்களில் 2500 வருடங்கள் விக்ரம ராஜாவினுடையது. 2500 வருடங்கள் விக்ரமாஜித் ராஜாவினுடையது ஆகும். பாதி விக்ரமத்தினுடையதாகும். அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், ஆனால் எதுவும் தெரியாது. விக்ரமாஜித்தின் காலம் 1ஆம் வருடத்திலிருந்து துவங்குகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். பிறகு 2500 வருடங்களுக்கு பிறகு விக்ரமனுடைய காலம் துவங்குகிறது. இப்போது விக்ரமனின் காலம் முடிய போகிறது. மீண்டும் நீங்கள் விக்ரமாஜித் மகாராஜா மகாராணி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஆகிவிடும் பொழுது விக்ரமாஜித் காலம் துவங்கிவிடும். இவை அனைத்தையும் நீங்கள்தான் அறிவீர்கள். பிரம்மா ஏன் அமர்த்தப்பட்டுள்ளார் என்று உங்களை கேட்கின்றனர். உங்களுக்கு இவரிடம் என்ன வேண்டியிருக்கிறது? எங்களுக்கு படிப்பு சொல்லி தருபவர் இவர் அல்ல. நாங்கள் சிவபாபாவிடம் படிக்கிறோம். இவரும் அவரிடம்தான் படிக்கிறார். படிப்பிப்பவரோ ஞானக்கடல் ஆவார். அவர் விசித்திரமானவர். அவருக்கு சித்திரம், அதாவது உடலின் உருவம் இல்லை. அவர் நிராகாரர் என்றுதான் அழைக்கப்படுகிறார். அங்கே அனைத்து நிராகார ஆத்மாக்களும் இருக்கின்றனர். பிறகு இங்கே வந்து சாக்காரிகள் ஆகின்றனர். பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர் ஆத்மாக்களின் தந்தை ஆவார். லௌகீக தந்தையை பரம என்ற வார்த்தையில் கூறுவது இல்லை. இவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லவா? பள்ளி குழந்தைகள் படிப்பின் மீது கவனம் கொடுக்கின்றனர். ஏதாவது பதவியை அடையும் போது வக்கீல் ஆன பிறகு படிப்பு நின்று விடுகிறது. வக்கீல் ஆன பிறகு அவர் படிப்பை படிக்க மாட்டார். படிப்பு முடிந்து விடுகிறது. நீங்களும் தேவதைகளாகிவிட்டால் பிறகு படிக்க வேண்டிய அவசியமில்லை. தேவதைகளின் ராஜ்யம் 2500 வருடங்கள் நடக்கிறது. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதையும் சிந்தனையில் வைக்க வேண்டும். படிக்க வைக்கவில்லை என்றால் ஆசிரியராக எப்படி ஆக முடியும்?
நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் ஆவீர்கள். ஆசிரியரின் குழந்தைகள் அல்லவா? எனவே நீங்களும் ஆசிரியராக வேண்டும். ஆக படிப்பிக்க எத்தனை ஆசிரியர்கள் தேவை? எப்படி தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கிறாரோ அப்படி நீங்களும் ஆசிரியர் ஆவீர்கள். சத்குருவின் குழந்தைகள் சத்குரு ஆவீர்கள். அவர்கள் யாரும் சத்குரு அல்ல. அந்த குருவின் குழந்தைகள் குருவாக இருக்கின்றனர். சத் என்றால் உண்மையானவர் என்று பொருள். சத்தியமான கண்டம் என்று பாரதம் அழைக்கப்படுகிறது. இது பொய்யான கண்டமாகும். சத்தியமான கண்டத்தை பாபாதான் உருவாக்குகிறார். அவர் உண்மையான இறை தந்தை ஆவார். உண்மையான தந்தை வருகிறார் எனும்போது போலிகளும் வெளிப்படுகின்றனர். சத்தியத்தின் படகு ஆடலாம், புயல் வீசலாம், ஆனால் மூழ்காது என்ற பாடலும் உள்ளது அல்லவா? மாயையின் புயல்கள் அதிகமாக வரும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவற்றை கண்டு பயப்படக்கூடாது. மாயையின் புயல்கள் வீசும் என்று துறவிகள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். படகை எங்கே கரை சேர்ப்பது என்பதை அவர்களுக்கு தெரியாது. பக்தியால் சத்கதி ஏற்படுவது இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். கீழேதான் இறங்கியபடி செல்கின்றனர். பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார் என்று சொல்கின்றனர். கண்டிப்பாக பக்தி செய்யத்தான் வேண்டியுள்ளது. நல்லது. பக்தியின் பலனாக பகவான் என்ன கொடுப்பார்? கண்டிப்பாக சத்கதியை கொடுப்பார் சொல்கிறார்கள். ஆனால் எப்போது எப்படி கொடுப்பார் என்பது தெரியாது. யாரிடமாவது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இது அனாதி காலம் தொட்டு நடந்து வருகிறது என்று சொல்லிவிடுவார்கள். பரம்பரை பரம்பரையாக நடந்து வந்தது. ராவணனை எப்போதிலிருந்து எரிக்க துவங்கினார்கள்? பரம்பரை பரம்பரையாக என்று சொல்வார்கள். நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் இவர்களுடைய ஞானம் புதுமையாக உள்ளது என்று சொல்வார்கள். கல்பத்திற்கு முன்பு புரிந்து கொண்டவர்கள் உடன் புரிந்து கொள்வார்கள். பிரம்மாவின் விஷயத்தை விடுங்கள். சிவபாபாவின் ஜென்மமாகி இருக்கிறது அல்லவா? அதை சிவராத்திரி என்று சொல்கின்றனர். என்னுடைய இந்த ஜென்மம் தெய்வீகமானது மற்றும் அலௌகீகமானது என்று தந்தை புரிய வைக்கிறார். இயற்கையாக மனிதர்கள் எடுப்பது போன்ற பிறவி கிடைப்பது இல்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கின்றனர், ஷரீரதாரிகள் ஆகின்றனர். நான் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்வது இல்லை. இந்த ஞானத்தை பரமபிதா பரமாத்மா ஞானக்கடலை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஞானக்கடல் என்று எந்த மனிதருக்கும் சொல்லப்படுவது இல்லை. இந்த மகிமை நிராகாரருடையதுதான் ஆகும். நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார், புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ராவணனுடைய ராஜ்யத்தில் நடிப்பை நடித்து நடித்து தேக அபிமானம் நிறைந்தவர்களாக ஆகி கிடக்கிறீர்கள். ஆத்மா அனைத்தும் செய்கிறது என்ற இந்த ஞானம் பறந்து போய்விட்டது. இவை கர்ம இந்திரியங்கள் அல்லவா? நான் ஆத்மா. இவைகளின் மூலம் கர்மங்களை செய்ய வைக்கலாம், செய்விக்காமலும் இருக்கலாம். நிராகார உலகில் ஷரீரம் இன்றி அமர்ந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் தனது வீட்டையும் கூட தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அவர்கள் வீட்டை ஈஸ்வரனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரம்ம ஞானிகளாக, தத்துவ ஞானிகளாக இருக்கின்றனர் அல்லவா? பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கின்றனர். பிரம்மத்தில் வசிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள் என்றால் ஈஸ்வரன் வேறு என்றாகி விடுகிறது. இவர்களோ பிரம்ம தத்துவத்தையே ஈஸ்வரன் என்று கூறிவிடுகின்றனர். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. தந்தையை மறந்து விடுகின்றனர். அந்த தந்தை உலகினை
எஜமானனாக ஆக்குகிறார். அவரை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? ஏனென்றால் அவர்தான் சொர்க்கத்தை உருவாக்கக்கூடியவர். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தின் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகிறீர்கள். தரம் தாழ்ந்த புருஷர்கள் உத்தமர்களின் முன்பாக தலையை வணங்குகின்றனர். தேவதைகளின் ஆலயங்களில் சென்று எவ்வளவு புகழ் பாடுகின்றனர். நாம் தான் தேவதைகளாக ஆகிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இது மிகவும் எளிமையான விஷயமாகும். விராட ரூபத்தை பற்றியும் கூட சொல்லியிருக்கிறார். விராட சக்கரம் அல்லவா? அவர்கள் வெறுமனே பாடுகின்றனர். பிராமண, தேவதா, சத்ரிய, லக்ஷ்மி, நாராயணர் முதலானவர்களின் படங்கள் இருக்கின்றன அல்லவா? தந்தை வந்து அனைத்தையும் சரிப்படுத்துகிறார். உங்களையும் கூட சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவிகளாக நீங்கள் செய்து கொண்டு வந்த அனைத்தும் தவறாகும். அதனால் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்போது சரியற்ற உலகமாக உள்ளது. இதில் துக்கமே துக்கம்தான். ஏனென்றால் ராவண ராஜ்யமாக உள்ளது. அனைவரும் விகாரிகளாக உள்ளனர். ராவணனுடைய ராஜ்யம் சரியற்றது. ராமராஜ்யம் சரியானது ஆகும். இது கலியுகம், அது சத்தியுகம். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்லவா? இவர் சாஸ்திரங்களை எடுத்து எப்போதாவது பார்த்து இருக்கிறீர்களா? தனது ஞானத்தை தான் கொடுத்தார். படைப்பை பற்றியும் புரிய வைத்தார். அவர்களுடைய புத்தியில் சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை படித்து பிறருக்கும் கூறுகின்றனர். ஆக அனைவருடைய சுகத்தின் வள்ளல் ஒரு சிவபாபா ஆவார். அவரே உயர்விலும் உயர்வான தந்தை ஆவார். அவர் பரமபிதா, பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கண்டிப்பாக எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை தருகிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். இப்போது நரகவாசியாக இருக்கிறீர்கள். தந்தை ராமர் என்று சொல்லப்படுகிறார். சீதையை களவு கொடுத்த அந்த ராமன் அல்ல. அவர் ஏதும் சத்கதி வழங்கும் வள்ளலும் அல்ல. அந்த ராமன் ராஜாவாக இருந்தார். மகாராஜாவாக கூட இருக்கவில்லை. மகாராஜா மற்றும் ராஜாவின் ரகசியம் கூட புரிய வைத்திருக்கிறார். அவர் 16 கலைகள், இவர் 14 கலைகள். ராவண ராஜ்யத்தில் அரசர்கள், பேரரசர்கள் இருக்கின்றனர். அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள். இவர்கள் குறைவான செல்வந்தர்கள். அவர்களை ஒருபோதும் சூரிய வம்சத்தவர், சந்திர வம்சத்தவர் என்று கூற மாட்டோம். இவர்களில் செல்வந்தராக இருப்பவருக்கு மகாராஜாவின் பதவி கிடைக்கிறது. குறைவான செல்வந்தருக்கு அரசரின் பதவி கிடைக்கிறது. இப்போது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம். கவனித்துக் கொள்பவர்கள் யாரும் இல்லை. பிரஜைகள் அரசரை அன்னதாத்தா என்று புரிந்து கொண்டிருந்தனர். இப்போது அவர்களும் போய்விட்டனர். மீதி இருக்கும் பிரஜைகளின் நிலையை பாருங்கள். என்னவாக இருக்கிறது? சண்டை சச்சரவுகள் எவ்வளவு நடக்கிறது? இப்போது உங்கள் புத்தியில் முதலிலிருந்து கடைசி வரையிலான அனைத்து ஞானமும் உள்ளது. படைக்கக்கூடிய தந்தை இப்போது நடைமுறையில் இருக்கின்றார். அவருடைய கதை பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாகிறது. இப்போது நீங்களும் கூட நடைமுறையில் இருக்கிறீர்கள். அரை கல்ப காலம் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். பிறகு பின்னாளில் கதையாகிவிடும். படங்கள் இருக்கின்றன. இவர்கள் எப்போது ராஜ்யம் செய்தனர் என்று யாரிடமாவது கேளுங்கள். லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். துறவிகள், துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் தூய்மையான இல்லற ஆசிரமத்தை சார்ந்தவர்கள். பிறகு தூய்மையற்ற இல்லற ஆசிரமத்தில் செல்ல வேண்டும். சொர்க்கத்தின் சுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. துறவர மார்க்கத்தவர்கள் ஒருபோதும் இல்லற மார்க்கத்தை பற்றி கற்றுத்தர முடியாது. முன்னர் காட்டில் வசித்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்குள் சக்தி இருந்தது. காட்டிலேயே அவர்களுக்கு உணவை அனுப்பி கொண்டிருந்தனர். இப்போது அந்த சக்தியே இல்லை. அங்கே ராஜ
ராஜ்யம் செய்யும் அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தது போல இப்போது எங்கே இருக்கிறது? அப்படி இருந்தவர்கள் தானே நீங்கள். இப்போது அந்த சக்தி இல்லை. பாரதவாசிகளின் உண்மையான தர்மம் இருந்தது, அது இப்போது இல்லை, அதர்மமாகிவிட்டது. நான் வந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன், அதர்மத்தை அழித்து விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதர்மமானவர்களை தர்மத்தில் கொண்டு வருகிறேன். மிகுந்திருப்பவர்கள் அழிந்து விடுவார்கள் என்றாலும் கூட அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எப்போது துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிறார்களோ அப்போது சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறார். இதுவும் கூட அனாதியாக ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட விளையாட்டு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தம புருஷர் ஆவதற்காக ஆத்ம உணர்வுடையவர் ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். சத்தியமான தந்தை கிடைத்து விட்டார் எனும் பொழுது எந்த சத்தியமற்ற சரியற்ற காரியத்தையும் செய்யக்கூடாது. இரண்டாவது, மாயையின் புயல் காற்றுகளால் பயப்படக்கூடாது. சத்தியத்தின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கிவிடக் கூடாது என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகி அனைவரின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். வரதானம், சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி பெற்றுவிடக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆவீர்களாக. விளக்கம், சாதனங்கள் இருந்தாலும் சாதனங்களை உபயோகப்படுத்தும் பொழுதும் யோகத்தின் ஸ்திதி குலைந்து போய்விடக்கூடாது. யோகியாக இருந்து பயன்படுத்துவது, இதற்குதான் விலகி இருப்பது என்று கூறுவார்கள். சாதனங்கள் இருந்தாலும் பெயரளவில் பற்றற்ற ரூபத்தில் இருந்து பயன்படுத்துங்கள். விருப்பம் இருந்தது என்றால் அந்த இச்சை நல்லவராக ஆகவிடாது. உழைப்பதிலேயே காலம் கழிந்துவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் சாதனையில் இருப்பதற்கான முயற்சி செய்வீர்கள். மேலும் சாதனங்கள் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கும். எனவே பிரயோகி ஆத்மா ஆகி சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது, அதாவது இயற்கையின் மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள். ஸ்லோகன், சுயம் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துவதே திருப்தியின் மணி ஆவதாகும். ஓம் சாந்தி.